ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்லா சூப்பராக மதுரை ஸ்டைல் முட்டை மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அகரோ எக் பாய்லரில் தான் இந்த முட்டையை வேக வச்சுக்கிறேன். 5 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு நம்ம இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அகரோ எக் பாய்லரோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6 மினிட்ஸ்லேயே நம்மளோட முட்டை வந்து நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட தோலை உரித்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இதில் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வந்த பிறகு அதில் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக மசிஞ்சு வந்த பிறகு அதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் சீரகப்பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் நல்லா வாசனைக்காக மேலே தூவி விட்டுக்கலாம். இது கூடவே 50 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வந்து திக்கான பிறகு இதை வந்து நம்ம எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸ் போயிடும். அதனால் லைட்டாக மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள், 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுங்க. ரொம்ப டேஸ்டியான முட்டை மாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக் பாய்லரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க.